மதுரையில் தாவேக மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்க தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜான். வணக்கம். குறிப்பாக இதுல எந்தெந்த பகுதிகள் அடங்கும், எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு? விஜயின் அரசியல் பிரவேசத்தில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த மதுரை தாவேகாவின் 2ஆம் மாநில மாநாடு. மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெறும் என விஜய் அறிவித்திருந்த நிலையில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் பார்க்கிங் உட்பட 750க்கும் மேற்பட்ட இடத்தை தேர்வு செய்து அவர்கள் சுத்தம் செய்து மாநாட்டுக்கான பணிகளை செய்து வந்தனர். தற்போது மாநாடுக்கான பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்துள்ளது. அங்கங்கே சரி அந்த மின்சாரம் இணைக்கும் பணிகள் போன்ற பணிகள் மட்டும்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நாளை பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள இந்த மாநாட்டிற்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு தென் மாநிலங்களைச் சேர்ந்த விஜய் ரசிகர்களும் தாவேகா நிர்வாகிகளும் வருகை தர உள்ளனர். இதனால் இந்த பகுதியில் பலத்த காவல்துறை பாதுகாப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மாநாட்டு பாதுகாப்புக்காக 2000க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தடுப்பு வேலிகள் போன்ற பணிகளும் அமைக்கப்பட்டு தற்போது இருக்கைகள் அமைக்கப்பட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக விஜய் சென்னையில் இருந்து மதுரை நோக்கி புறப்பட்டார் என தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த மாநாடு நடக்கும் பகுதியானது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இந்த பகுதியை சுற்றியுள்ள எலியார்பட்டி, காரியாப்பட்டி போன்ற சிறு சிறு ஊர்கள் உள்ளன. இந்நிலையில் இந்த பகுதியில் நாளை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் நாளை அந்த பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு மாணவர்கள் போக்குவரத்தால் இன்னல்களுக்கு ஆளாவார் என்பதால் தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்லூரி நிர்வாக தரப்பில் கூறப்படுகிறது. குறிப்பாக இது தனியார் கல்லூரி மற்றும் பள்ளி ஆகியோர் தான் இந்த விடுமுறையை அளித்துள்ளதாக தகவல் கூறியுள்ளனர். இந்த நிலையில் தற்போது நாளை மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்று உள்ளது. தற்போது மாநாட்டு ஏற்பாடு பணிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.